வணக்கம் நண்பர்களே. மகர ராசி அன்பர்களுக்கு ஜூன் 2024ஆம் ஆண்டு 30ஆம் தேதிக்கு மேலே நடக்க இருக்கக்கூடிய சனி வக்ர பயிற்சியால் எந்த மாதிரியான பலன்களை எல்லாமே பெற போகிறீங்க? எத்தனையோ வருஷமாக கஷ்டப்பட்டுருப்பீங்க. எவ்வளவோ துயரங்கள், மனசில் சொல்ல முடியாத கஷ்டங்கள், இதால் தவிச்சுக்கிட்டு இருந்த மகர ராசி அன்புகளுக்கு இந்த சனி வக்ர பயிற்சிங்கிறது உங்களுக்கு எந்த மாதிரியான பலனை ஏற்பட போகுதுங்கிறத பார்க்கலாம். ஏற்கனவே 7.5 சனி காலங்களில் பாத சனியை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய மகர ராசி அன்புகளுக்கு கூடவே இந்த சனி வக்ர பயிற்சிங்கிறது உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குதா, இல்லைன்னா பாதகமான சூழ்நிலை ஏற்படுத்துமா, எந்த மாதிரியான பலன் கிடைக்க போகுது, எந்த மாதிரி முன்னெச்சரிக்கையான விஷயங்களை நீங்கள் ஈடுபடணும், இதனால் இந்த வக்ர பயிற்சி காலங்கள் உங்களால் எளிதாக கடந்து வர முடியும், இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மகர ராசி அன்புகள் எப்படிப்பட்டவங்க, உங்களுடைய குணம் எப்படி இருக்கும், உங்களுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான பலன் எல்லாமே கிடைக்கும், இதை நம்ம சுருக்கமான முறையில் பார்த்துடலாம். ஜோதிட சாஸ்திரத்தில் அடிப்படையை வச்சு பார்க்குறப்ப 12 ராசிகளில் 10ஆவதாக இருக்கக்கூடிய இதான் மகர ராசி. மகர ராசியில் அவிட்டம், திருவோணம், உத்திராடம் மாதிரி 3 நட்சத்திரங்கள் இருக்குது. சனி பகவானுடைய மிக பிடித்த ராசின்னு சொல்லலாம். சனி பகவான் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய ராசி இந்த மகர ராசி தான். மகர ராசிக்காரங்க எப்போதுமே ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்லலாம். மகர ராசிக்கு எப்போதுமே இவங்களுடைய குணநலன் பார்க்குறப்ப எல்லாருக்குமே உதவி செய்யக்கூட நினைப்பாங்க. இரக்க சுபாவங்கிறது இவங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும். இரக்க சுபாவத்தாலே சில சமயங்களில் இவங்க பல நேரங்களில் பலரால் ஏமாற்றப்படவும் செய்கிறாங்க. அதிக உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி கூடவே எங்கள் மனசில் எப்போதுமே கொஞ்சம் பயங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். மற்றவங்களுடைய எண்ணத்தை புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி செயல்படுவாங்க. தன்னோட எண்ணங்களை விவரிக்கிற மாதிரியே மற்றவங்களுடைய மனநிலையில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் இவங்களால கணிக்க முடியும். மகர ராசிக்காரங்க மற்றவங்களுடைய எண்ணத்தை எளிதாக கிரகித்து கொள்ளக்கூடிய ஆற்றல்ங்கிறது இவங்ககிட்ட இருக்கும். அதிக தன்னம்பிக்கை கொண்டவங்கன்னு சொல்லலாம். சின்ன விஷயமா இருந்தாலும் அதை பெருசாக எடுத்து சில நேரங்களில் கவலைப்படுறதான் இவங்களுக்கு பலவீனமாக அமைஞ்சு கொள்ளுது. ஒரு குடும்ப வாழ்க்கையாக இருந்துட்டு சரி, பொருளாதார வாழ்க்கையாக இருந்துட்டாலும் சரி, ஒரு செலவை எப்படி குறைக்கணுங்கிற எண்ணம் இவங்ககிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். அதிகமாக யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க. ஆனால் பேசணுன்னு ஆரம்பித்தாங்கன்னா நிறுத்த மாட்டாங்க. இவங்க பேசுகிற வார்த்தையில் எப்போதுமே ஒரு அழுத்தம் திருத்தமான கருத்துங்கிறது எப்போதுமே இருக்கும். மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுல இவங்க பெரியவங்களை மதிக்கிறதுலையும் இவங்களுக்கு நிகர் யாருமே இல்லைன்னு சொல்லலாம். தன்னையுமே சரி, தன்னை சுற்றி இருக்கிறவங்களையும் சரி நல்லபடியாக பார்த்துக்கணுங்கிற எண்ணம் இவங்ககிட்ட இருக்கும். அதே மாதிரி இவங்களுடைய பாதை எப்போதுமே நல்ல பாதையாக தான் இவங்களுக்கு அமைஞ்சிருக்கும். மகர ராசியில் பிறந்தவங்க நல்லவங்க மட்டும் இல்லை, நல்ல கலைஞர்களாகவும் இருப்பாங்க. எழுத்தாளர்களா, சேவர்களா, கதாசிரியர்களான்னு கலைத்துறையில் இவங்களால சிறப்பாகவே ஜொலிக்க முடியும். இவங்களுடைய ஜாதகத்தில் குரு மட்டும் உச்சத்தில் இருந்துட்டா இவங்க வாழ்க்கை எப்போதுமே சிறப்பாக தான் அமையும். தன்னோட திறமையை வெளிப்படுத்த நினைக்கக்கூடிய இவங்க அதிக உழைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. கடின உழைப்பாளின்னு சொல்லலாம். சரியான சமயம் மட்டும் இவங்களுக்கு அமைஞ்சிட்டா இவங்க எப்போதுமே ஒரு அதிர்ஷ்டக்காரங்கன்னு சொல்லலாம். பொதுவாகவே மகர ராசிக்காரங்களுக்கு எப்போதுமே அதிர்ஷ்டம் கை கொடுக்கறதில்ல. எந்த சூழ்நிலையும் தன் கையை தனக்குதவிங்கிற சூழ்நிலை தான் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு. தன்னுடைய சுய லாபங்களையும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, தன்னோட குடும்பத்துக்காக மட்டும்தான் இந்த மகர ராசி அன்பர்கள் பாடுபடுவாங்க. தன்னோட உறவுகளையும் குடும்பங்களையும் எப்போதும் பாடுபடுத்துகிற மகர ராசிக்கு தான் உதவி செய்ய ஆளே சில நேரங்களில் இருக்கிறதில்ல. மகர ராசி அன்பர்கள் தன்னோட முயற்சியால் ஒரு மத்தியம வயசுக்கு மேலே இவங்களுடைய வாழ்க்கைங்கிறது எப்போதுமே சிறப்பாக தான் அடையும். தொடர்ந்து மகர ராசி அன்புகளுக்கு இந்த சனி வக்கர பயிற்சிங்கிறது எந்த மாதிரியான பலனை எல்லாமே ஏற்படுத்தி தரப்போகுதுங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். சனி பகவான் பொதுவாகவே ஒவ்வொரு ராசிலுமே 2.5 வருட காலம் தங்கியிருந்து ஒவ்வொரு ராசிக்கும் தகுந்த மாதிரி ஒவ்வொரு பலனை தருவார். அந்த வகையில் சனி வக்ர பயிற்சிங்கிறது இப்போ பின்னோக்கி நகரக்கூடிய காலகட்டம். அதாவது ராசி ரீதியாக இல்லாமல் நட்சத்திர ரீதியாக நகரக்கூடிய இந்த காலகட்டங்கிறது மகர ராசிக்கு பல நல்ல வாய்ப்புகளை கொண்டு வந்து தரப்போகுதுன்னே சொல்லலாம். ஜோதிடத்திலேயே மற்ற கிரகத்துக்கு இல்லாத பெரிய வளமே சனி பகவான் தான். கூடவே சனி பகவான் உங்களுக்கு ராசி அதிபதியாகவும் இருக்கிறதால நீங்கள் பல மாற்றங்களை சந்திக்க போறீங்கன்னு சொல்லலாம். இது வரைக்கும் வாழ்வில் பல கஷ்டங்களை சந்திருப்பீங்க. கீழே விழுந்தவங்களுக்கு மேலே வர முடியாத பல சூழ்நிலை தான் கடந்த 1 வருட காலமாகவே இன்னும் சுத்த மோசம்னு சொல்லலாம். மகர ராசிக்காரங்க வாழ்க்கையில் நிலவிட்டிருந்த பிரச்சனை இனி சரியாக போகும்னு சொல்லலாம். உங்கள் மன வாழ்க்கையில் கணவன் மனைவியாக இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், ஒரு மோதலான போக்கே, ஒரு நிம்மதியில்லாத நிலைமை, சரியான தூங்கக்கூட முடியாத அளவுக்கு சிரமம், இப்படி எல்லாமே சந்திச்சிருப்பீங்க. இனி உங்களுக்கு பல அற்புதமான வாய்ப்பு கிடைக்க போகுது. பல சிக்கல்கள் எல்லாமே உங்களுக்கு நீங்க போகுதுன்னு சொல்லலாம். கணவன் மனைவி பிறந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்தால் இனி ஒன்றா சேர்ந்து வாழ போகிறீங்க. அதே மாதிரி ஒரு சில விஷயங்களும் உங்களுக்கு கொஞ்சம் பாதகமாக இருக்குது. இது நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட்டீங்கன்னா, முன்கூட்டியே தெரிந்து கொள்றதாலே கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு செயல்பட்டீங்கன்னா இதெல்லாமே தவிர்க்க முடியும். மகர ராசி அன்புகள் இந்த சூழ்நிலையில் இப்போ நீங்கள் 2வது 3வது வாய்ப்புக்கு குழந்தைக்கு கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் கொஞ்சம் குழந்தை பிறப்பில் பார்த்து நீங்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள்.
குழந்தை பிறப்பு ஆரோக்கியமானதாக இருந்தாலும் குழந்தை பிறப்பில் கொஞ்சம் சின்ன சிக்கல் ஏற்பட்டு நீங்கும். இதனால் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. அரசியல் இருக்கக்கூடியவங்க கூட இனி இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டு வர்றது நல்லது. அதே மாதிரி நீங்கள் வேலையில் பல மாற்றங்கள் பெற போகிறீங்க. உங்களுக்கு ப்ரமோஷன் எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்கன்னு சொல்லலாம். வெளிநாடு போக முயற்சி செய்யக்கூடியவங்களாக இருந்தால் உங்களுக்கு பல வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் ஏற்பட போகுது. நினச்ச வேலை, பிஸ்னஸ் விஷயம் எல்லாமே அப்படியே உங்களுக்கு கைக்கூடி வரும். ரொம்ப நாளாகவே நீங்கள் ஒருத்தருக்கு கடன் கொடுத்துருப்பீங்க, அதை திருப்பி வாங்கவே முடியாத சூழ்நிலையில் இருந்திருக்கும். இனி நீங்கள் கேட்காமலே அந்த பணம் உங்கள் கைக்கு வரக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த சனி வக்கரப்பயிற்சி காலங்களில் ஏற்பட போகுது. அதனால் நீங்கள் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் முயற்சி செய்ய பாருங்கள். அதே மாதிரி இனி வரக்கூடிய காலங்களையும் தொடர்ந்து உங்களுக்கு சுப செலவு அதிகமாக ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சேமிக்கிற பழக்கத்தை வச்சுருக்கிறது நல்லது. படிப்பில் நிறைவேற்ற இந்த பிரச்சனை எல்லாமே மாணவர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் சரியாகும். இதே ஆர்வத்தோடய தொடர்ந்து படிச்சுட்டே வாங்க. உங்களுக்கு வாழ்வில் ஒரு நல்ல அடித்தளம் அமைய வாய்ப்பு இருக்குது. வியாபாரமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அதே மாதிரி சகோதர ரீதியாக சகோதரி வகையில் குடும்ப வாழ்க்கையில் இருந்துட்டு இருந்த பிரச்சனை எல்லாமே இனி நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி குறிப்பாக சனி வக்கரக்காலம்னு சொல்லக்கூடியது 19/6/2024 இருந்து 4/11/2024 வரைக்குமே உங்களுக்கு சனி வக்கரப்பயிற்சி காலமாக இருக்குது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு அதிபதியாக சனி வக்கரம் பிறந்துங்கிறது உங்களுக்கு சாதகமாக இல்லைனாலுமே பல நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் ஏற்படும். குடும்ப சுமை மட்டும் அப்போ உங்களுக்கு கொஞ்சம் கூடி வர மாதிரி இருக்கும். கொடுக்கல் வாங்கல பிரச்சனை அதிகரித்து கடைசியில் அது நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மறைமுக எதிர்ப்புகள் கொஞ்சம் இருக்கலாம். அதனால் யாரையுமே இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் நம்பாமலே இருங்க. எதையுமே நீங்களே முன்ன நின்று செய்கிறது நல்லது. மனசில் நினச்சதா செய்ய முடியலையேங்கிற வார்த்தை உங்களுக்கு ரொம்ப நாளாகவே இருந்துகிட்டே வருது. எதையுமே தீர்க்கமாக முடிவெடுக்க முடியலையேன்னு நீங்கள் தவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. திடீர்னு மனசில் ஒரு குழப்பம், இது எல்லாமே மாறிட்டே இருக்குது. இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் குணத்தில் மட்டும் மாறாமல் இருக்க பாருங்கள். உங்கள் இயல்பு எப்போதுமே மகர ராசி அன்பர்கள் சொல்லவங்க நல்லவங்கன்னு சொல்லலாம். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் குணம் மாறக்கூடிய வாய்ப்பு பல இருந்தாலும் நீங்கள் ஒரே நிலைமையில இருந்துட்டு வாங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி நீங்கள் பண பொறுப்பு மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த காலத்தில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க பாருங்கள். இனி வரக்கூடிய காலங்களில் மகர ராசி அன்புகளுக்கு பல மகிழ்ச்சியான தகவல்கள் உங்கள் காதுக்கு வந்து சேரும். அஷ்டமத்தில் கேது சந்திரிக்கு போகக்கூடிய காலகட்டங்களில் ஆன்மீக பயணம் இல்லாமல் உங்கள் மனசில் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதலாக பொறுப்பு இருக்கக்கூடிய சூழ்நிலை தான். இருந்தாலுமே பணப்புழக்கங்கிறது அதிகரிக்கும். பாக்கிகள் மாதிரி ஏதாவது இருந்தால் உங்களுக்கு வசூலாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா சனிக்கிழமையான சனி பகவானை நீங்கள் வணங்கிட்டு வர்றது நல்லது. சனி பகவானை பூஜிக்கிறது மட்டும் இல்லை, சனி பகவானை நேசித்து வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. சனி பகவானுக்கு பிடிச்ச ராசி மகர ராசியாக இருக்கிறதால நீங்கள் உங்களுக்கு எப்போதுமே அதிக பாதிப்புகளை சனி பகவான் ஏற்படுத்த மாட்டார். நீங்கள் எப்போதுமே நேர்மையாக உண்மையாக உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் பாடுபட்டு வந்தாவே உங்களுடைய வாழ்க்கை எப்போதுமே நல்லா தான் இருக்கும். மகர ராசி அன்புகளுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயமும் நல்லா தான் இருக்கும். இது வரைக்கும் தள்ளி போன சுபகாரியம் கூட நல்லபடியாக நடந்து முடியும். புதுசாக நீங்கள் வாழ்க்கையை தொடங்க போகிறீங்கன்னு சொல்லலாம். தேவையில்லாத வீண் செலவு மட்டும் நீங்கள் கட்டுப்படுத்திட்டு வரதான் நல்லது. மகர ராசி அன்புகள் பொதுவாகவே தேவையில்லாத செலவுலாம் செய்ய மாட்டீங்க. இருந்தாலும் உங்களை தவிர மற்றவங்களுக்காக அதிக செலவு செய்யக்கூடிய சூழ்நிலையெல்லாம் ஏற்படலாம். இந்த காலத்தில் நீங்கள் அதையுமே கட்டுப்படுத்துறது தான் நல்லது. பின் வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு அற்புதமான பல மாற்றங்கள் ஏற்பட போகுது. பண தேவை அந்த காலகட்டங்களில் இருக்குங்கிறதால இந்த காலத்தில் நீங்கள் கடன் வாங்குறதோ கடன் பெறுறதோ பணத்தை நீங்கள் தேவையில்லாத செலவு செய்கிறதோ இந்த காலத்தில் தவிர்த்துட்டு வரதான் நல்லது. சுயதொழில் செய்யக்கூடியவங்களா இருந்தால் பல அற்புதமான அடித்தளம் ஏற்பட போகும் காலகட்டம். பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்களா இருக்கக்கூடியவங்களுக்கு கூட அதிக லாபம் இனி வரக்கூடிய காலங்களில் பெற போகிறீங்க. நண்பர்களால் கூட உங்களுக்கு எதிர்பார்த்த உதவி நன்மை எல்லாமே கிடைக்கும். வங்கியில் கடன் மாதிரி ஏதாவது முயற்சி செஞ்சீங்கன்னா இனி வரக்கூடிய காலங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டு வாங்க. அதே மாதிரி தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல வேலையாட்கள் உங்களுக்கு போராடின பின்னாடி தான் உங்களுக்கு கிடைப்பாங்க. அப்படி நல்ல வேலையாட்கள் கிடைச்சிட்டா உங்கள் தொழில் உங்களுக்கு வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு தான். இது வரைக்கும் இருந்துட்டு இருந்த அலைச்சல் எல்லாமே குறைஞ்சி கொஞ்சம் நிம்மதியான சூழ்நிலை இனி உண்டாக போகுது. இது வரைக்கும் மனசில் ஏதோ இனம் புரியாத கவலை, பயம், மனக்குழப்பம் எல்லாமே இருந்திருக்கும். அது எல்லாமே அதிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இனி தொடர்ந்து வரக்கூடிய காலங்களில் ஏற்பட போகுது. இருந்தாலும் ஒரு சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அது என்னன்னா நாக்கில் சனி இருக்கலாம். வாக்கில் சனிங்கிறது குடும்பத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத ஒரு வார்த்தை பேசுனீங்களா கூட அதே பெரிய பிரச்சனையாக மாறிடலாம். அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பேசிட்டு வாங்க. அதே மாதிரி பொறுப்புகள்லாம் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். எதையுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக எடுத்து செஞ்சுட்டு வரது நல்லது. கவனக்குறைவாக செயல்படாதீங்க.
உங்கள் வருமானத்தை இந்த காலகட்டங்களில் நீங்கள் வெளியே சொல்லாமல் இருக்கிறது நல்லது. பேச்சுலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. சனி பகவான் ஒன்றை கொடுத்துறாருன்னா ஒன்றை தடுப்பார்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு பல வகையில் பல நஷ்டங்களை சந்தித்திருப்பீங்க. வாழ்க்கையில் பல ஏமாற்றங்களை சந்தித்த மகர ராசி அன்புகளுக்கு இனி எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். நன்றி நண்பர்களே.